ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருப்பது என்னோட சித்தம், அப்படியா? இல்லை, பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயாவோட சித்தம், அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம். இல்லை இல்லை நம்ம பாஸ்டர் சாம் ஐயாவோட சித்தமா? தேவனுடைய சுத்த கிருபையினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இங்கே வந்தது யாரோட சித்தம்? தேவ சித்தம். அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல கூடலை, சரிங்களா? அதனால் உங்களை குறித்து தேவன் எப்பொழுதுமே ஒரு சித்தத்தை வச்சுட்டே இருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் நம்மளுடைய இருதயங்களை திறந்து வழி கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி உற்சாகமாக சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நீங்கள் வாயில திறந்து சொல்லணும். சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய சித்தம். ஆமேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஒரு நல்ல தருணத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றிகளை நான் செலுத்துகிறேன். என்னுடைய போதகர்கள் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் செலுத்துகிறேன். நாம் இன்றைக்கி எடுத்துக்கொள்ளலாம். நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்க முடியாது. என்னால் நின்று ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்க முடியாது. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்படி தான் அலைஞ்சு நடந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுறது கொஞ்சம் கடினமான காரியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:10. எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் நல்லா கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அது யாரும் இங்கே அறியாத விஷயமே கிடையாது, சரிங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி என்றைக்குமே பலத்த துருகமாக இருக்கிறாரு. ஆனால் நீதிமான் என்ன பண்ணணுமா? ஓடி சுகமாக இருப்பான் அப்படின்னு நம்ம இந்த வேதத்தில் பார்க்குறோம், சரிங்களா? நீதிமான் என்ன பண்ணணுமா? ஓடணும். வேதத்தில் போடல நீதிமான் நடந்து போய் சுகமாக இருப்பான்னு சொல்லி போடலை. நீதிமான் உக்காந்துருந்ததுனால சுகமாக இருப்பான்னு சொல்லி போடலை. நீதிமான் ஓடி அங்கு சுகமாக இருப்பான். ஸோ நம்ம வாழ்க்கையில் விசுவாசியானவன் என்ன பண்ணணுமா? முதல்ல ஓடணும். என்ன பண்ணணும்? ஓடணும். இன்றைக்கி பல பேர் நம்ம என்ன நடந்துட்டுருக்குறோன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், உக்காந்துட்ருக்குறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதிமான் என்ன பண்ணணும்? ஓடணும். இந்த உலக மக்கள் முதல்ல என்னென்னா, முதல்ல வேலைக்காக ஓடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே அதுதான். இந்த உலக காரியங்கள், நான் தப்பு சொல்லலை, அது கரெக்ட் தான், சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் நம்ம மனுஷனை படைக்கும் பொழுது இந்த மண்ணின் கையின் பிரயாசனத்தில் தான் நீ சாப்பிடுவாயின்னு சொல்லிட்டார், சரிங்களா? அதனால் அவன் ஓட வேண்டியதாக இருக்குது. வேலைக்காக ஓடுறான், பணத்துக்காக ஓடுறான், புகழுக்காக ஓடுறான், இன்னும் பல காரியங்களுக்காக என்ன பண்ணுறான்? ஓடிட்டுருக்கிறான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான் ஓட வேண்டிய காரியம் அதற்காக அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையான போராட்டத்திற்கு நாம் ஓடுறவர்களாக இருக்கணுமா? நீதிமான் அப்போ ஓடி அவன் அங்கே போய் நீதிமான் ஓடி போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது தான் சுகமாக இருப்பான், சரிங்களா? அவன் ஓடணும். ஓட வேண்டிய காரியங்கள் பல இருக்குது, சரிங்களா? அதில் சிலதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு ஓட்டம் எப்படி இருக்கணுமா? காலாட்களோடு ஓடக்கூடாதான். இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ் இந்த வேர்ல்டுன்னு யார் தெரியுமா சொல்கிறாங்க? உசைன் போல்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கார்.
சரிங்களா? ஜமாய்க்காவை சேர்ந்தவர் உசைன் போல்ட். அவர் தான் யாருன்னா இந்த உலகத்திலேயே த ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ், இந்த உலகத்திலேயே அதிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் கூட, அதாவது இந்த வேதத்தில் இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்குன்னா, காலாட்கள்னா யார்? இவங்க தான் இந்த உசைன் போல்ட் மாதிரி ஸ்பீடாக ஓடுற ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கல்ல, இவங்கள மாதிரி ஆட்கள் தான் காலாட்களாம். ஆனால் நீதிமானுக்கு என்ன, காலாட்களாலே உன்னால் ஓட முடியலன்னா குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவ? உலக மக்கள் உலக காரியத்தோடையே உன்னால் ஜெயிக்க முடியலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி ஜெயிக்க போற? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற கேள்வி. நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். எப்படி ஓடணும்னா குதிரைக்கு நேராக ஓடணுமா? எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குதிரையை போல வேகமாக ஓடணும். நம்ம காலாட்கள் போல வேகமாக ஓடக்கூடாது, அதையும் தாண்டி குதிரையை போல ஓடணுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு. சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம எப்படி ஆண்டவருடைய நாமத்தில் போய் ஓடி நம்ம அந்த இடத்துல எப்படி சுகமாக இருக்கிறதுன்றது இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119:32 சங்கீதம் 119:32 நம்ம எதில் ஓடணும்? எதில் ஓடணுமா? ஆண்டவருடைய கற்பனையில் ஓடுகிறவங்களா இருக்கணும். எதில்? ஆண்டவருடைய கற்பனை. ஆண்டவருடைய கற்பனைனா எதுங்க? ஆண்டவருடைய கற்பனை எது? சரி சொல்லலாம். மோசேக்கு 10 கட்டளையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை 2 கட்டளையாக மாற்றினார். ஒன்று, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் நீ ஆண்டவரை நேசிக்கணும். இது முதல் கற்பனை. 2வது கற்பனை, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இந்த 2 கற்பனையை நாம் கைப்பற்றி கொண்டாக்கா நாம் எப்படி இருப்போம்? அது அந்த கற்பனைகளை கைப்பற்றி கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்கணும். நான் பைபிளில் அருமையாக ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா தானியேலுக்கு பெரிய ஒரு காரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேசத்தினுடைய ராஜாக்கு கீழே இருக்கிற ஒரு அதிபதியா, சரிங்களா, த ஃபர்ஸ்ட் இன் கமாண்ட், ஓகேங்களா. அந்த மாதிரி தானியேலை வச்சிருக்கும் பொழுது கூட தானியேல் தேவன் தனக்கு கொடுத்த கற்பனையை விட்டு விலகாதவராயிருந்தார். என்ன பண்ணாரு? 3 வேளை என்ன பண்ணாரு? சாப்பிட்டாரா? ஜபம் பண்ணாரு. சரிங்களா? 3 வேளை என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதிமானுக்காக நம்ம ஓட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீதிமானாய் நம்ம ஓட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கற்பனைகளில் ஓடணும். ஆண்டவருடைய கற்பனைகளில் நம்ம ஓட வேண்டும். ஆண்டவருடைய கற்பனை என்ன? அவரை மட்டும்தான் நேசிக்கணும். என் முழு ஆத்மாவோடும் என் முழு சிந்தையோடும்னா என்ன? தானியேலை போல எல்லா சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஓடுறவங்களா இருக்கணும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளை தூக்கி சிங்க கெபியில் போடுற காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளை தூக்கி நெருப்பில் போடுற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் அதை கை கொண்டு ஓட வேண்டுமா? சரிங்களா? அவர் கொடுத்த கற்பனை பெருசு இல்லைங்க. அந்த சின்ன கற்பனையை நம்மளால் கை கொள்ள முடியலன்னா எப்படி இருக்கு? அப்புறம் இதுதான் நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். நீதிமான் என்றவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஓடுகிறவனாக இருக்கிறானாம். அந்த வழியா, அதாவது கற்பனைகளின் வழியாக ஓட வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு கற்பனைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவரே சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த வழி யாரு? அந்த கற்பனை யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. இன்னைக்கு அவரை நோக்கி ஓடுறவர்களா இருக்கணும். அவரை பற்றி கொண்டு ஓடுகிறவர்களா இருக்கணும். அவரை பிடித்து கொண்டு ஓடுகிறவர்களா இருக்கணும். இப்படி ஓடும் பொழுது, ஆண்டவரை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது, தேவன் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? சுகமா இருக்க பண்ணுவாராம். சரிங்களா? இன்னைக்கு அதுதான் முதல்ல. 2வது 1 கொரிந்தியர் 9:24 இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 9:24 யாராவது வாசிங்க. ஆமா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 2வது என்ன?
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கற்பனைகளின் வழியாக ஓடணும். ரெண்டாவது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். என்னத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்? இந்த இடத்துல பைபிளில் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சிஸ்டர் மறுபடியும் அந்த வசனம் படிங்க. எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் ஒருவன் தான் அந்த இடத்துல பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆனா அந்த இடத்துல நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுன்னு சொல்லல பவுல். என்ன சொல்றாரு? நீங்கள் நீங்கள் அப்போ விசுவாச வாழ்க்கையில, விசுவாசியினுடைய வாழ்க்கையில நாம் தனியா ஓடுறவர்களா இருக்க, அதாவது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஓடுறவங்களா இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணுமா? சபையாய் அதை ஓடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். சரி, என்னத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும் இந்த இடத்துல? இப்போ பவுல் சொல்லிட்டாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு சொல்லிட்டாரு. என்னத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும்னா, ஏனோக்கு மாதிரி நம்ம ஒரு 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 வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் இப்போது ஏனோக்குக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறார். அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றது ஏனோக்கு பெற்ற பெரிய பாக்கியம் கிடையாது. ஆனால் ஏனோக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் எது தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறது, தேவனோடு ஓடுறது, அது ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது. ஏனோக்கு நீங்கள் அதில் ஆதியாகமம்ல படிச்சிங்கன்னா தெரியும், ஏனோக்குக்கு திருமணமாகி ஏனோக்குக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்போ ஏனோக்கு யாரு? ஒரு குடும்பஸ்தன். யாரு? ஒரு குடும்பஸ்தன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்லலாம், என் குடும்பம் இருக்குது, எனக்கு இத்தனை வேலை இருக்குது, எனக்கு இத்தனை பலு என் தலை மேலே இருக்குது, நான் எப்படி என்னால் ஆண்டவர் கூட என்னால் சரியாக இருக்க முடியல, போங்கய்யா, நான் எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே இருக்கிறது, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு என்னால் கிடைக்க முடியல, என் குடும்ப பாரம் எனக்கு தலை மேலே இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது. கிடையாதுங்க. ஆண்டவர் அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏனோக்க வச்சிருக்கிறார். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு. ஆனால் அவன் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தானா, தேவனோடு சஞ்சரிக்கிறத ஒரு பாக்கியமாக நினச்சி அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அதனால்தான் யாரும் பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை உயிரோட எடுத்துக்கொண்டு போனார். இது யாருக்காவது கிடைச்ச பாக்கியமா? மோசேக்கு கிடைக்கல, தானியேலுக்கு கிடைக்கல, தாவீது கிடைக்கல. தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னார், அவனுக்கு கிடைக்கல. சரிங்களா? ஆனால் ஏனோக்கு கிடைச்சது. ஏன் தெரியுமா? அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு சஞ்சரிக்கிறத அவன் விரும்பிட்டு இருந்தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஓட வேண்டும்னா, ஏனோக்கை போல ஓட வேண்டுமா? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணுமா? நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணுமா? அப்போது ஓடி நம்ம போகும்பொழுது தான் அந்த இடத்துல நம்ம என்னவா இருப்போம்? சுகமாக இருப்போம்னு நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2. பொறுமையோடு ஓடணுமா? என்னங்க, முதல்ல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட சொன்னீங்க, ஸ்பீடாக ஓட சொன்னீங்க, இப்போ பொறுமையோடு ஓட சொல்கிறீங்க. விசுவாசியினுடைய வாழ்க்கை அதுதான். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் பொறுமையோடு ஓடுகிறவர்களாக இருக்கணுமா? நம்ம என்னத்தை தூக்கி பாரமாக வச்சுருக்கிறோமா? வசனத்தில் சொல்லுது, அதை படிங்க. அது பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆதியாகமம்ல இருந்து நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது, பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இதை பாருங்க, நம்ம மேலே ஒரு நம்ம ஓடுறோம், நம்ம வேகமாக ஓடணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடணும்னு நினைக்கிறேன். என் கூட ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. சரிங்களா? நான் ஓடும் பொழுது என் பின்னாடி ஒரு சின்ன யானையை நான் கட்டிக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்ட்டு ஓடி 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 போனால் என்னால் வர முடியுமா? அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அவங்களெல்லாம் எதுவுமே கட்டலை. சரிங்களா? அவங்க இடுப்பில் கயிறு கட்டலை, எதுவுமே கட்டலை.
என் இடுப்பில் மட்டும் ஒரு 2 வீலரையோ ஒரு காரையோ ஒரு சின்ன யானையோ நான் கட்டிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், ஓடுவேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பாரமான பாவங்கள் என்கிட்ட இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணுமா, இந்த பாரமான பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அந்த பொறுமைன்றதே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ல வரார் நம்ம வாழ்க்கையில், ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய வரார் வாழ்க்கையில், இதை கேட்குறதுக்கே நம்மளுக்கு பொறுமை இல்லை. நிறைய பேர் எடுத்த உடனே நான் பெரிய ஆள் ஆயிடணும், எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ காசு வேணும், எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கணும். கிடையாது. ஆண்டவர் ஒரு திட்டத்திற்காக தான் உங்களை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அதை நோக்கி நம்ம பொறுமையோடு ஓடிக்கொண்டு இருக்கணுமா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காரியத்தை நம்ம பதறி 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 செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஒரு குயவன் ஒரு பானையை உருவாக்கும் பொழுது அவன் டக்கு டக்குன்னு உருவாக்கிட்டானா அதுக்கு அந்த ஷேப், அது எதுனா அந்த வடிவம் இருக்குமா? ஒரு சரி, அந்த களிமண் எடுத்து போட்டாச்சு, அந்த வீலை சுற்றி விட்டாச்சு, அப்படி அப்படி இப்படி கையை வச்சாக்கா அப்படியே அந்த பானை கரெக்டாக இருக்குமா? சரியான ஒரு வடிவத்துக்கு வருமா? வராது. அதை பொறுமையாக உட்கார்ந்து என்ன பண்ணணுமா, அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி குண்டாக இருக்கிற பானை வேணும்னா அதை அழகாக அப்படி வடிவமைக்கணும், நீட்டாக இருக்கிற பானை வேணும்னா அதை அழகாக வடிவமைக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? முதல்ல பொறுமை வேணும். சரிங்களா? அந்த பொறுமை இல்லைன்னா நம்ம அழகான ஒரு வடிவம் நம்மளுடைய வாழ்க்கை பெறாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓடுகிறவர்களாக இருக்கணுமா. சரிங்களா? அவசரப்பட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளால் ஓட முடியாது. நான் இன்றைக்கி தான்ப்பா ரட்சிக்கப்பட்டேன், நாளைக்கு நான் ஞானசானம் எடுத்துருவேன், நாளைக்கு நான் கையில் மைக்க பிடிச்சிருவேன், அதுக்கு அடுத்த நாள் நான் 10,000 பேரை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவேன். முடியவே முடியாது. ஆண்டவர் உங்களை வச்சு என்ன சுத்தம் வச்சிருக்கிறார். பொறுமையாக ஓடுங்க, காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? அப்படி நம்ம கேட்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான காரிய முறையிலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். பவுலின் ஒருத்தர் இருக்கார் வேதத்தில், அவர் அப்படி தான். எப்படி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு சொல்லலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஓட்டின ஓட்டம் இருக்குது தெரியுமா? அது எல்லா விதமான துன்பங்களையும் துக்கங்களையும் அவர் என்ன பண்ணார்? பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரோம பேரரசில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறார் பவுல். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு கசையடி வாங்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்கள்? தூக்கி ஜெயிலில் போட்டு ஜெயிலில் உட்காந்து நிர்வாணமாக தன்னுடைய காரியங்களை எழுதணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? கிடையாது. அவர் சொன்னாக்கா அவர் என்ன, ரோம பேரரசில், அந்த காலத்தில் ரோம பேரரசுன்றது பெரிய, இப்போ யூஎஸ்ஏ இருக்காங்கல்ல அந்த மாதிரி, யூஎஸ்ல ஒரு 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 பெரிய பதவியில் ஒரு அம்பாசிடராக ஒரு அதிபராக நம்ம அங்கே இருக்கும் பொழுது நீங்கள் உட்காந்த இடத்துலையே கூப்பிட்டா என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா, காஃபி எடுத்துகிட்டு வா, எனக்கு இந்த பெண்ணு வேணும், நோட்டு எடுத்துகிட்டு வா இப்படின்னு சொன்னாக்கா உட்காந்த இடத்துலையே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு டெசிக்னேஷன், அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்த பவுல் ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாரு தெரியுமா? நிர்வாணமாக சிறைச்சாலையில் உட்கார்ந்து கடிதம் எழுதுகிறார். இந்த காஸ்பிள்ஸை எழுதிட்டு இருக்கார். இந்த எபிஸ்டல்ஸ் தான் என்னென்ன, நிருபங்கள். இந்த பவுல் என்ன பண்ணுறாரு? இந்த நிருபங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறாராம். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது அதுதான். பவுலை போல பொறுமையாக நம்ம ஓடணும், சகிப்புத்தன்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் என்ன திட்டம் ஏதுன்னு தெரியாமல் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வாழ்க்கையில் வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. பவுல் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? தப்பு செஞ்சவர் தான், கொலை செஞ்சவரா. என்ன பண்ணாங்க? கொலை செஞ்சவங்களை யாராவது சும்மா விடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ரோம பேரரசுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவங்களாம் என்ன பண்ணாராம்? போய் கொலை செஞ்சுட்டு வந்தார். அதுக்காக ஆண்டவர் அவரை நீ கொலை செஞ்சுட்ட, நான் உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லலை. அவருக்கான பாடுகள் இந்த உலகத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அவரை என்ன பண்ணல? புறக்கணிச்சு தள்ளாமல் அவரை ஏற்றிக்கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதை தான் நம்ம இருக்கணும். பொறுமையோடு அந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது நான் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 31 எடுத்தவங்க யாராவது வாசிங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் ஓடினாலும் சொல்லுங்க, எனக்கு வயசு இப்போ 35 ஆயிடுச்சு, படிக்கட்டு ஏற முடியல, ஆனால் ஓடினா இலைப்படைய மாட்டார்கள்னு ஏசப்பா சொல்றார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இலைப்படையாமல் நம்ம என்ன பண்ணணுமா? ஓட வேண்டுமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ சோர்வுகள் வரலாம், நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம், துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், குடும்ப பிரச்சனை வரலாம், பணக்கவலை வரலாம், கஷ்ட நஷ்டங்கள் வரலாம், கடன் பிரச்சனை தேவையில்லாமல் நம்மளுக்கு வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா? இலைப்படையாமல் ஓடிக்கிட்டே இருக்கணுமா? ஆண்டவரே மூச்சு வாங்குது, ஆண்டவரே நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல என்னால் முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரேன்னு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கக்கூடாதான். ஆண்டவருக்காக ஓடும் பொழுது நம்ம இலைப்படையாமல், ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது நம்மளுக்கு என்னென்னா கழுகுகளுக்கு போல புது பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு புதிய பலனை தருகிறார் இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல சோர்ந்து போகிறோமோ, நம்ம எந்த இடத்துல இலைப்படைகிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு புது பலனை தந்து நம்மளை ஓட வைக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் இப்போ நான் சொன்னல, ஒரு 4 காரியம் நான் சொன்னேன். என்னென்ன காரியம் சொன்னேன்? கற்பனை வழியாக ஓடணும், 2வது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், 3வது பொறுமையோடு ஓடணும், 4வது இலைப்படையாமல் ஓடணும். இதெல்லாம் யாருக்கு சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் நீதிமொழிகள் 18:10. என்னன்னு படித்தோம்? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். யார் ஓடி சுகமாக இருப்பான்? யாரு? சத்தமாக சொல்லுங்க. நீதிமான், துர்மார்க்கன் அல்ல. சரிங்களா? நீதிமானால மட்டும்தான் ஓடி சுகமாக இருக்க முடியும். சரிங்களா? மற்றவங்களாலலாம் ஓடி சுகமாக இருக்க முடியாது. ஒரு துன்மார்க்கன் அந்த இடத்துல இருக்கிறான், அவன் ஓடுறான், அவன் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவனால் சுகமாக இருக்க முடியாது. சரிங்களா? ஆனால் நீதிமான் ஓட 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 அவனுக்கு என்னென்ன வரும் தெரியுமா? இலைப்படைவான், பொறுமையாக ஓடுவான், அவனுக்கு துன்பம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஓடி போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனுக்கு சுகமாக இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? இன்னைக்கு அது வேற யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு, நீதிமான் மட்டும்தான் அந்த துருகத்தில் ஓடி சுகமாக இருப்பான். ஆண்டவர் நம்மளுக்கு துருகமாக இருக்கிறாராம். எப்படி? ஒரு 100 பேர் நம்மளை அடிக்க வர, 100 பேர் வேணாம், ஒரு 3 பேர் நம்மளை அடிக்க வராங்கன்னும் பொழுது நம்ம அப்படியே நின்னாக்கா அந்த 3 பேர் அடிக்கிற அடி நம்ம மேலே விழுமா விழாதா? இதுவே நம்ம முன்னாடி ஒரு பலகையோ ஒரு கதவோ ஒரு கேட்டோ இருக்கும்பொழுது அந்த 3 பேர் அடிக்கும் பொழுது நம்ம மேலே படுமா படாதா? படாது. சரிங்களா? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு நம்மளை அடிக்க வரான், துரத்திக்கிட்டு வரான். இவனை எப்படியாவது கீழே விழ வச்சிடணும். இவன் பேர் என்ன? பாலா? இவன் இனிமேல் இந்த இடத்துல நிலைக்கவே கூடாது, இவன் பேரே இந்த இடத்துல வரக்கூடாது, இவனுக்கு கிறிஸ்துவன்ற அந்த பேரே இருக்கக்கூடாது, இவர் பேர் என்ன? சாமா? இவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த மாதிரி இவர் பேர் என்ன? டேவிடா? ஒரு கிறிஸ்தவ பேர், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவானா, அவன் ஓடி வருவான். எதுக்கு தெரியுமா? நம்மளை கீழே விழுத்துறதுக்கு, நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்மளை நொறுக்கிறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல யார் நம்மளுக்கு துருகமாக இருக்கிறது? ஆண்டவர் நம்மளுக்கு துருகமாக இருக்கிறாரு. அந்த துருகம் நம்மளை என்ன பண்ணுமா? நம்ம ஓடி வரவங்களை உள்ள அரவணைச்சி நம்மளை சுகமாக இருக்க பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஓடி வரோம், பிசாசு நம்மளை துரத்துறான், நம்மளை அடிக்க ஓடி வரான், நம்ம ஓடி வந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப மூச்சு வாங்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஓடி வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாராம்? வாப்பா தம்பி, நான் தான் உனக்கு துருகம், நீ வா உள்ளவா, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கதவை திறந்து உள்ளே கூப்பிட்டு வச்சு கதவை சாத்திட்டு நம்மளை நெஞ்சார அணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை சொல்லுங்க. கடைசி அவங்க கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். மத்தேயு 24:13 அதை சொல்லுங்க. ஒன்னே ஒன்று படிங்களேன்.
முடிவு பரியந்தம் நம்ம ஓடிக்கிட்டு தாங்க இருக்கணும். நான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை நாள் இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு எத்தனை நாள் இந்த துன்பம், எனக்கு எவ்வளோ நாள் இந்த கடன் பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு. நீங்கள் ஓடுங்களேன், ஓடிக்கிட்டே இருங்களேன், தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். முடிவு பரியந்தம் நம்ம ஓடணுமா, அதாவது முடிவு பரியந்தம் தேவனில் நாம் என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், அதுக்கப்புறம் என்னது, ஓட்டத்தை முடித்தேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எண்ட் ஆஃப் த டைமில் நம்ம வந்து பவுல் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு காரியத்தை சொல்லணும். ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன். அவர் என்ன ஜெயமுடன் முடித்தேன், அவருக்கு என்ன இருந்துச்சு அந்த இடத்துல, விசாலமான வழி இருந்துச்சா, இல்லை விசாலமாக அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்கு அவருக்கு காரியங்கள் இருந்துச்சா, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு அடி விழுந்துச்சு, அவருக்கு துன்பம் இருந்துச்சு, அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, பசி, தாகம், நிர்வாணம், கவலை, கஷ்டம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன். எந்த இடத்துல வந்து முடிக்கிறாருன்னா, நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் அவருக்கு துருகமாக இருக்கிற அந்த இடத்துல வந்து முடிக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி நம்ம ஓட்டத்தை ஓடணும், ஜெயமுடன் முடித்தேன்னு சொல்லி அப்படி நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வருவதற்கு நம்ம என்ன பண்ணணுமா, காத்திருக்கணும், பொறுமையோடு ஓடணும், கற்பனைகளை கை கொள்ளணும், ஜெயமுடன் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுக்கு துருகமாக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 18:10 மட்டும் இன்னும் ஒரே ஒரு தடவை வாசிங்க, நம்ம முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சரிங்களா? இன்னைக்கு கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒரே காரியம் அதுதான். நம்ம ஓடணும். ஓடி எங்கே போய் நிற்கணும் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட தான் நிற்கணும். வேறு யார்கிட்டையும் ஓடாதீங்க, மனுஷனை நோக்கி ஓடாதீங்க, வேற பொருளை நோக்கி ஓடாதீங்க, பணத்தை நோக்கி ஓடாதீங்க. நீங்கள் ஓட 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 அது உங்களை எல்லா விஷயங்களையும் கீழே தள்ளும். நீங்கள் பாருங்கள், இந்த 2000-4000 வருஷங்களாக பணம் ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம ஒத்துக்கலாம். கிடையவே கிடையாது. சுகம் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன், அவர் 2000 வருஷமும் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், நல்லா அதுவும் சுகத்தோடு வாழ்கிறாருன்னு சொல்லுங்கள், முடியாது. இந்த வேலை செஞ்சார் அவரு, பல வருஷமாக இந்த வேலையில் அவருக்கு உயர்வு கிடைச்சது, நல்லா இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடும்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்மளுக்குன்னு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட போகிறோம். இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை சரியாக ஓட்டணுமா இல்லையான்னு நம்மள தான் நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். நான் சரியாக ஓடிட்டு இருக்கிறேனா, நான் ஆண்டவருக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறேனா, ஒரு மோசையை போல ஓடிட்டு இருக்கிறேனா, ஒரு பவுலை போல ஓடிட்டு இருக்கிறேனா, ஒரு ஏனோக்கை போல ஓடிட்டு இருக்கிறேனா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேனா, தாவீதை போல தானியேலை போல கற்பனைகளை கை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறேனா. இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, உங்களுடைய ரைட் ஹேண்டை எடுத்து உங்கள் ஹார்ட்டில் வைங்க, நெஞ்சு மேலே வைங்க. இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, ஏசப்பா நான் சரியாக இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேன்னா, ஏசப்பா நான் சரியாக இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேனான்னு கேளுங்க. ஏசப்பா உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, ஏசப்பா கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். ஏசப்பா நான் சரியாக ஓடுறேனான்னு எனக்கு தெரியல, நான் கரெக்டாக ஓடுறேனா எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்க ஏசப்பாவோட கைடன்ஸை கேளுங்க, அவருடைய கைடன்ஸை கேளுங்க. நீங்கள் அவருடைய கைடன்ஸை கேட்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு அவர் தாங்க ஹெல்ப்பராக இருக்கிறாரு. அவரே வந்து என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஓட முடியாத சூழ்நிலையில் வந்து உங்கள் கையை பிடிச்சி அந்த துருகம், அந்த ஒரு பலத்த கோட்டைக்குள்ளே அவரே கைப்பிடிச்சி கூட்டு போகிறவராக இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஓடுறோம், நம்மளால் ஓட முடியல,
நம்மளை தோள் மேலே தூக்கி சுமந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு தகப்பனா அவர் எதிர்கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. பிசாசுகிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற, சாத்தான் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற அவன் உங்களை கீழே தள்ளணும்னு ஓடி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னை எப்படியாவது தூக்கி என் தோள் மேலே உட்கார வச்சு அந்த கோட்டைக்குள்ளே ஓடிடணுன்ட்டு அவர் உங்களுக்கு எதிராக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி ஓடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிறேன், என்னால் ஓட முடியலன்னா என்னை தூக்கிட்டு போங்க ஏசப்பா, என்னை தூக்கிட்டு போங்க அப்பான்னு கேளுங்க. அவர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை தூக்கிட்டு போறவரா இருப்பாரு. உங்க ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க அவர் கிருபை செய்வாரு. என்னால இது தனியா முடியாது ஏசப்பா, என்னால இது தனியா முடியாத ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் உங்களை கூட்டிட்டு போய் இன்னைக்கு இளைப்பாறுதல் தருகிறவரா இருக்கிறார். இந்த உலகத்துல மனுஷனால இளைப்பாறுதல் தரவே முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனால உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியாது, ஒரு சந்தோஷத்தை தர முடியாது, ஒரு சமாதானத்தை தர முடியாது. ஆனா இதெல்லாம் தரக்கூடிய ஒருத்தரால யாருன்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அவரை நோக்கி ஓடுங்க, ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடுங்க. அங்க போய் நம்ம சுகமா நம்ம வாழலாம். ஆமீன். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நம்ம அப்படியே எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க உயிரோடு அவர் கலந்துருக்கணுங்க. அவரை நோக்கி ஓடுங்க. அவர் உங்களை தம் உள்ளங்கையில் ஏந்தி தாங்கி தப்புவிக்கிறவராக இருக்கிறார். தம் தூதர்களை அனுப்பி உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தம்முடைய தூதர்களை கொண்டு தூக்கிட்டு போவாருங்களாங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் ஊழிய வாழ்க்கையில், என் வேலைன்ற ஸ்தானத்தில், என்னுடைய குடும்பத்தின்ற ஸ்தானத்துலலாம் நான் ஆண்டவரே அப்பா நான் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன் ராஜா, என்னால் முடியல ஆண்டவரே, இன்னைக்கு நான் கீழே விழுந்து தவிக்கிறேன் ஏசப்பா, என்னை தூக்கி விட யாருமே இல்லை. உங்கள் கரத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்கள் கரத்தை கொடுத்து என்னை எழுப்பி விடுங்க ராஜான்னு சொல்லுங்க. அவர் ஒருத்தர் தூக்குனாக்கா உங்களால் மறுபடியும் கீழே விழ முடியாதுங்க, உங்களால் மறுபடியும் கீழே விழ முடியாது. அவருடைய கரத்தை பிடித்து ஓடுகிறவர்களாக நாம் இருக்கணும். அவருடைய பலத்தை துருகத்தை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். அவருடைய அந்த கோட்டையை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு சுகம் அந்த இடத்துல நம்மளுக்காக காத்திருக்கிறது, ஒரு சுகம் நம்மளுக்காக காத்திருக்கிறது. அந்த சுகத்துல நாம பிரவேசிக்கணும். இன்னைக்கு அது நீதிமான் என்ற இந்த விசுவாசிகளால மட்டும்தான் முடியும். உலக மக்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கப்படலைங்க.
ஆனால் இன்னைக்கு என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கணும். இன்னைக்கு அதை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பாக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என் கரத்தை பிடித்து நீங்கள் இவ்வளவு நாள் நடத்தி வந்ததற்காக நன்றி. இனி நான் ஓட போகிற ஓட்டத்தில் ராஜா நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை வழி நடத்த போகிறீங்க ஆண்டவரே. நான் இனி பல ஆசீர்வாதங்களை காண போகிறேன். இன்னைக்கு இங்கேருந்து கடந்து செல்கிறேன். நீங்கள் இனி வாழ்க்கையில் புதியது ஒரு காரியத்தை காண போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் கையை பிடித்து ஓட போகிற நீங்கள் இனி பல காரியங்களை நீங்கள் காண போகிறீங்க. ஒரு சுகத்தை காண போகிறீங்க. ஒரு உயர்வை காண போகிறீங்க. ஒரு ஆச்சரியமான முடிவு உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க பெரிய காரியத்தை இன்னைக்கு எதிர்பார்க்க போறீங்க. இனி பெரிய காரியங்களை நீ எதிர்நோக்கி காத்திருக்க போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் கதவண்டையில நிற்கிறது. அதை ஓடி சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே, நீர் விதைத்திருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ராஜா இங்கு விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அதை வளர செய்து ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை பிறருக்கு கனி தர நீங்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் ஏதோ சண்டே சர்வீஸ் வந்தோம், இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டோம், நாங்கள் வெளியே போனோம், அப்படியே விட்டுட்டு போனோன்ற மாதிரி இல்லாமல் ராஜா ஆண்டவரோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை, இன்னையிலிருந்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.